ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஃப்ரேமில் எப்படி நாடா சுற்றுறது, கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கிக்கணும். 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து இன்னர் ஃப்ரேம், அவுட்டர் ஃப்ரேம்னு 2 ஃப்ரேம் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? உள்ளே வந்து ப்ளைனாக இருக்கும், வெளியில் இருக்கிற ஃப்ரேமில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். உள்ளே இருக்க ஃப்ரேமில் தான் வந்து நம்ம நாடா சுற்ற போகிறோம். ஒரு சிலர் வந்து வெளியில் இருக்க ஃப்ரேம்லேயும் சுற்றுவாங்க. அது வந்து நமக்கு தேவையில்ல. உள்ளே இருக்க ஃப்ரேமில் வந்து சுற்றிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி வந்து நாடா வாங்கிக்கோங்க. நல்லா அகலமான நாடாவாக இருக்கணும். இந்த ஒரு ரோலில் வந்து 2 ஃப்ரேம் சுற்றுற அளவுக்கு நமக்கு நாடா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அகலமாக இருக்கணும். துணி இந்த நாடால பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிசாக சன்னமாக இருக்கணும். இப்போ நாடா எப்படி சுற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னர் ஃப்ரேமில் தான் சுற்றணும். அவுட்டர் ஃப்ரேமில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற பார்ட்டில் சுற்றக்கூடாது. சரிங்களா? இப்போ இன்னர் ஃப்ரேமில் கம் போட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. வேறு எந்த க்ளூவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த க்ளூவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றும்போது நாடா சுற்றும்போது எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து க்ளூ போட தேவையில்லை. இப்போ இன்னர் ஃப்ரேமில் நம்ம கொஞ்சம் இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாடா வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும். அந்த க்ளூவில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு, இப்போ இந்த பக்கம் இருந்து உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது கிராஸாக கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்போம். அடுத்த நாடாவை வந்து இந்த பக்கம் இருந்து வெளியில் கொண்டு போகும்போது கிராஸாக கொண்டு போகணும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து கிராஸாக கொண்டு போகணும். இப்போ நான் சுற்றுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நேராக பண்ணிட்டீங்க அப்படின்னா குண்டாயிடும். நம்மளால இன்னொரு ஃப்ரேம் வந்து இதில் வைக்க முடியாது. ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். நம்மளால அந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படி சுற்றுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் இந்த மேலேருந்து கீழே மேலே ஒரு கிளாத்தும் இன்னொரு கிளாத்தும் அட்டாச் ஆகக்கூடாது. ஒட்டி இருக்கக்கூடாது. பக்கத்தில் வரணும். அதுவும் கிராஸாக தான் சுற்றணும். நீங்கள் நேராக சுற்றுனீங்கன்னா உங்களால் கிளாத் வந்து அட்டாச் பண்ண முடியாது. டிஃபிகல்ட்டாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். கிராஸாக சுற்றிக்கோங்க. ஒரு கிளாத்தும் இன்னொரு கிளாத்தும் ஒட்டாமல் இருக்கணும். நாடா இருக்குது இல்லைங்களா? இந்த பக்கம் இருக்கிற நாடாவும் அந்த பக்கம் நம்ம சுற்றி வரோம் இல்லைங்களா, அந்த நாடாவும் ஒட்டாமல் இருக்கணும். கிராஸாக இருந்தால் தான் அந்த உட்டன் ஃப்ரேமில் தான் டச் ஆகணுமே ஒழிய இந்த ஃப்ரேமில் வந்து இந்த நாடால வந்து டச் ஆகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ரோலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து சுற்ற முடியாது. உள்ளே இருந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி இப்போ சுற்றுறேன்ட்டு. இது வந்து தப்பு. இப்போ நான் சுற்றுறது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் செகண்ட் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து அதை பிரிச்சுட்டேன். இப்போ எப்படி சுற்றணும் அப்படின்னு நல்லா கவனிங்க. ஒரு இதுக்கு இன்னொரு இது வந்து கீழே வச்சு சுற்றணும். பக்கத்தில் வச்சு சுற்றணும். ஒட்டின மாதிரி சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா குண்டாயிடும். உங்களால் வந்து கிளாத்தை வச்சு சுற்ற முடியாது. கிளாத்தை வச்சு நம்ம போடும்போது டைட் ஆகிடும். நம்மளால் போட முடியாது. சரிங்களா? இப்போ இதே மாதிரி இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக இன்னர் ஃப்ரேம் ஃபுல்லாகவே சுற்றிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க. இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஃப்ரேமையும் இதே மாதிரி சுற்றிட்டு எனக்கு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன். இது வந்து தப்பாக சுற்றிருக்கேன். சுற்றும்போது நம்ம இன்னொரு ஃப்ரேம் வைக்கும்போது நமக்கு வந்து டைட் ஆகிடும். நம்மளால் அந்த ஃப்ரேமும் வைக்க முடியாது, கிளாத்தும் வைக்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன் கிராஸாக சுற்றணும். கிராஸாக சுற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நீட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும். அந்த சுற்றுனதுலேயும் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களால் கிளாத்தும் வைக்க முடியும். இன்னொரு ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேமும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரோலாக வாங்கி இந்த மாதிரி சுற்றும்போது உங்களுக்கு நிறைய சிக்கு போடும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீளமாக விட்டு கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சுற்றினாலும் ஓகே. இல்லை இந்த மாதிரி ரோலாக இருக்குது அப்படியே நான் வந்து உள்ளே விட்டு சுற்றிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. நீங்கள் சிக்கு போடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கிராஸாக பண்ணணும். உங்களுக்கு எதாவது புரியல, டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இப்போ நான் சுற்றுறத பாருங்கள் எப்படி சுற்றுறேன் அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு நாடா சுற்றும்போது பக்கத்தில் தான் கொண்டு போகிறேன். அதுக்கு மேலே கொண்டு போகல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் குரூப்பில். இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கிராஸாக சுற்றுனனால எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடச்சிருக்கு. இந்த இடத்துல க்ளூ போட்டு லாஸ்ட்டாக நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்.
ஃபெவிக்ரல் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுனா கை ஊசி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ மேலே அவுட்டர் ஃப்ரேம் போடவும் பாருங்கள் எவ்வளோ ஃபிட்டிங்காக டைட்டாக நிற்கிது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இன்னர் ஃப்ரேமை வந்து அடியில் வைக்கணும். இன்னர் ஃப்ரேமை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாத் பாப்லின் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மேலே போடணும். நிறைய எக்ஸ்ட்ரா கிளாத் எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட் பக்கம் தான் இருக்கணும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. வேஸ்ட் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க கிளாத்து. மேலே பாருங்கள் நான் கொஞ்சம் கிளாத்து தான் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து இந்த பக்கம் நம்ம ஃப்ரேம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் போடும்போது இது எல்லாமே வேஸ்ட்டில் தான் போகும். அதுக்காக தான். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட் எந்த பக்கம் வச்சுருக்கேன், நிறைய கிளாத் இருக்க பக்கம் தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட் வச்சுருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய கிளாத் விட்டுருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட் வச்சுருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் இடம் வந்து நிறைய கிளாத் இருக்கிற இடத்துல தான் வச்சு நான் டைட் பண்ணுறேன். இந்த க்ரீன் கலரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா கிளாத் வந்து அதில் ஃபிட் ஆகிடும். நீங்கள் இப்போ இதை இன்னும் கிளாத்தை வந்து நல்லா டைட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாத்து, அதெல்லாம் இழுத்து விட்டால் தான் உள்ளே இருக்கிற சுருக்கம் எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்களா இப்போ சுருக்கம் இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் இப்போ இழுத்து விட்டிங்கன்னா அந்த சுருக்கம் வந்து போயிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க, டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கமும் போயிடும், உள்ளே அந்த குழியாட்டம் இருக்கிறதுமே போயிடும். துணி நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், அந்த ஃப்ரேமில் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நீங்கள் அந்த கிளாத்தில் வந்து தட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் அந்த தட்டும்போது சவுண்டு வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த துணியை வந்து நல்லா டைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து. இப்போ உங்களுக்கு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதும் நாடா சுற்றுறதும் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த ஃப்ரேமில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒரே பக்கமாக இருக்கணும். ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நான் என்ன சொன்னேன், அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான் கிளாத் வந்து நிறையா இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற பக்கம் தான் கிளாத் வந்து நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாண்டில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃப்ரேமில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃப்ரேமில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து துணி இருக்கணும். அதனுடைய ஆப்போசிட்டில் தான் வந்து கிளாத் இருக்கணும். நிறைய கிளாத் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், அந்த ஃப்ரேமில் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த ஃப்ரேமை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அது உள்ளே போயிடும். ஓகேங்களா? அந்த ஃப்ரேமை மட்டும் தூக்கும்போது அந்த ஸ்டாண்டும் சேர்ந்து வரணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க. அந்த ஃப்ரேமையும் அந்த ஸ்டாண்டையும் வந்து நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டை மட்டும் தூக்கும்போது ஸ்டாண்டும் சேர்ந்து இந்த ஸ்டாண்டும் ஃப்ரேமும் சேர்ந்து வரும். இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னா ஃப்ரேமை மட்டும் தூக்குனீங்க அப்படின்னா ஃப்ரேமு மட்டும்தான் வரும், ஸ்டாண்டு வராது. இதிலே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா தப்பாக பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ பாருங்கள் நான் அந்த ஃப்ரேமை மட்டும்தான் தூக்குறேன், ஸ்டாண்டும் சேர்ந்து வருது. 2 பக்கமும் பாருங்கள், ஃப்ரேமை மட்டும்தான் தூக்குறேன், ஸ்டாண்டும் சேர்ந்து வருது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பக்கம் தான் வந்து கிளாத் நிறையா விடணும்னு சொல்லியிருக்கேனா, இந்த கிளாத்தை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஒர்க் போடும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை நல்லா சுற்றிக்கணும். நல்லா சுற்றிட்டு இந்த பக்கம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கம் கிளிப்பு வச்சு நீங்கள் வந்து அதை பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சின்ன கிளிப்பாக இருக்கனால இது நிற்காது, கொஞ்சம் பெரிய கிளிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த சின்ன கிளிப்பில் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்புமே இருக்காது. கிளாத் வந்து எந்த இடத்துலையுமே வந்து தொங்கிட்டோ இருக்காது. உங்களுக்கு நீங்கள் ஒர்க் போடும்போது ஃப்ரீயாக போடலாம். அடியில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் ஸ்டாண்டு மட்டும்தான் தூக்குறேன், ஸ்டாண்டோடு சேர்ந்து ஃப்ரேமும் வருது. ஃப்ரேம் மட்டும்தான் தூக்குறேன், ஃப்ரேமோடு சேர்ந்து அந்த ஸ்டாண்டும் வந்து வருது. ஓகேங்களா? நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நாடா எப்படி சுற்றுறது, கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அது எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.